மரவள்ளி கிழங்கு சப்பாத்தி. இதுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு நல்லா மசிக்கிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். நல்லா மசிஞ்சிற அளவுக்கு இருக்கணும். பிறகு சவ்வரிசி இருக்குல்ல, சவ்வரிசி மாவு சவ்வரிசி எடுத்து லைட்டாக வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு அதோட சேர்த்துக்கணும். அதை சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளோதான். இதை நல்லா பிசையணும். நம்ம பழம் கொடுத்து நல்லா சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிசைஞ்சிடணும். ஏன்னா அது உள்ளே இருக்கிற தண்ணியை இந்த சவ்வரிசி குடிச்சிடும். மாவு சவ்வரிசி தான் நல்லாயிருக்கும். இந்த லைலான் சவ்வரிசி வாங்கக்கூடாது. மாவு சவ்வரிசி லைட்டாக வறுத்துக்கணும். பொன்னிறமெல்லாம் வறுக்கணுங்கிறது கிடையாது. லைட்டாக மட்டும் வறுத்துக்கிட்டால் போதும். வறுத்துக்கிட்டு அதுலேருந்து அப்படியே சப்பாத்தி திரட்ட வேண்டியதான். இதை அப்படியே திரட்டிட்டு இதில் உப்பு, நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு என்னென்ன போடுவோமோ எல்லாமே போட்டுக்க வேண்டியதான். வேறு எதுவும் கிடையாது. இன்க்ரீடியன்ஸ்லாம் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. மாவு சப்பாத்தி மாவு பசத்துக்கு வந்துருச்சு. பதம் இப்படி தான் இருக்கணும். கை வச்சு அமுக்கிறப்போ உள்ளார போகணும். அவ்வளோதான், இதுதான் பதம். அதுக்கு இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம ஓரமாக வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டா எடுத்து, கோதுமை மாவு இருக்குல்ல ஆட்டா, அதை எடுத்து கொஞ்சம் அதுலேருந்து திரட்டி எடுக்க வேண்டியதான் சப்பாத்திக்கு. முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம வந்து மாவை திரட்டுறதை பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக ரொம்ப மரவள்ளி கிழங்குலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. கேரளாவோட நேஷ்னல் ஃபுட்டு மரவள்ளி கிழங்கு. நம்ம ஊர் சைடு அது அதிகமாக நம்ம விரும்புறதில்லை. ஆனால் அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, மாவுச்சத்து இருக்குது, மூட்டு வலி, கால் வலி இதுக்கெல்லாம் உள்ள அந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டோம்னா அதுக்குள்ள வலியெல்லாம் கேட்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும்தான் நம்ம சேனலில் அதிகமாக வரும். இப்போ வந்து நம்ம வேறோம், சம்டைம் நான்வெஜ்ஜும் பண்ணுவோம். நான்வெஜ் பண்ணுறப்ப அதில் உள்ள ஐட்டம்ஸும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பாருங்கள் அடிக்கடி. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதுதான் நம்ம எடுத்தாச்சு. பேடா மாரி பிடிச்சி அப்படியே சப்பாத்தி மாரி தேய்ச்சிக்க வேண்டியதான். அதை ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சா வராது, கொஞ்சம் தடியமாக தேய்ச்சிக்கணும். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிங்கன்னா எடுக்க முடியாது, ரொம்ப இப்படி ஒட்டிக்கும் அதுலேயே. அதனால தான். ஏன்னா அந்த மரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இதாக இருக்கும், பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறது. அதனால் ரொம்ப இதெல்லாமல் இப்படி எடுத்துக்க வேண்டியதான். முடிஞ்சிச்சு வேலை. இதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான். போட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் இந்த சப்பாத்தி அவ்வளோதான். சப்பாத்தி ரெடி. மரவள்ளி கிழங்கு சப்பாத்தி. ஆனால் சப்பாத்தி நீங்கள் டெய்லி நம்ம சாப்பிட்ற டிஃபனோட இது சேர்த்து இது ஒரு மாற்றமாக இருக்கும். ஓகேவா? மரவள்ளி கிழங்கு சப்பாத்தி நல்லாயிருக்கு. இது வந்து ஆலு மசாலான்னு சொல்லிட்டு, ஆலு பட்டர் மசாலா. இதை நான் ரெசிபி அப்புறம் போடுறேன். இது ஆக்சுவலாக இதுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இன்னும் நல்லா சாஃப்டாக எம்மியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில்.